மனசு கஷ்டப்படாம ஏதாவது சொல்லுங்க, மனசு நோகாம ஏதாவது சொல்லுங்க. இந்த மாதிரி காரியத்தை சொன்னாதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை இன்ட்ரெஸ்டிங்காக ஏற்றுக்கொள்வாங்க. இவர்களும் யார் தான்? குழந்தைகள் தான். அப்ப இவர்களும் குழந்தையா இருக்கிறதுனால கர்த்தரை அறியவில்லை, கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. சாமுவேலை குறித்து சொல்லப்படுகிறது, அவன் இன்னும் கர்த்தரை அறியவில்லை, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வெளிப்படவில்லை. அப்ப நீதியின் வசனத்துல நீ பழக்கப்பட்டு இருந்தனா நீ கர்த்தரை அறிந்திருக்கிற என்று சொல்லி அர்த்தம். அப்ப பலமான ஆகாரத்தை நீ புசிக்கணும். பலமான ஆகாரத்தை புசிச்சோம்னா நீ இன்னும் குழந்தை தன்மையில இல்லாம வெளியே வந்துட்டு புருஷன் ஆகிட்டு வளர்ந்துட்டு சத்தியத்துல வளர்ந்துட்டு சபைக்குள்ள வளர்ற. அல்லேலூயா. அப்போ சபைக்குள்ள கர்த்தருடைய பிள்ளைங்க கிறிஸ்தவங்க எந்த மாதிரி தன்மையில இருக்கக்கூடாது? குழந்தை தன்மையிலேயே இருக்கக்கூடாது. ஒன்றும் தெரியாம அப்படியே அந்த விளையாட்டு தன்மையாவே அந்த விளையாட்டு புத்தியாவே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நினைச்சா அதுங்க அழுவும், நினைச்சா சிரிக்கும், நினைச்சா விளையாடும், நினைச்சா எழுந்து ஓடும் ஓடியாரும். இங்க நம்ம பாஸ்ட் பிரசங்கம் பண்றாங்களே என்ன தெரியும், நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தெரியும், நம்ம குறுக்கு நெடுக்கு நடக்கக்கூடாதுன்னு குழந்தைங்களுக்கு தெரியும். குழந்தைங்களுக்கு தெரியாது, ஆனா அந்த குழந்தைங்களை வேற வச்சுக்கின்னு நம்ம பண்ற அட்டகாசம் இருக்குது பாரு. இவர்கள் எல்லாம் யார் தான்? குழந்தை தன்மையில இன்னும் கர்த்தரை அறியாம சபைக்குள்ள இருந்து கொண்டிருக்கிறாங்கன்னு அர்த்தம், வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 3:1. 1 கொரிந்தியர் 3:1. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது என்ன சொல்றாருன்னா, நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி அப்படிதான் உங்ககிட்ட டீல் பண்ண வேண்டியதா இருக்குது, அப்படிதான் உங்ககிட்ட பேச வேண்டியதா இருக்குதுன்றாரு. அல்லேலூயா. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? மாம்சத்துக்குரியவர்களும் குழந்தைகளும் ஒன்று. குழந்தைத்தனமும் மாம்சத்துக்குரியவனா யாரு? கர்த்தரை அறியாது இருக்கிறவங்க தான் மாம்சத்துக்குரியவங்க. மாம்சத்தின் கிரியைகளே நடப்பாங்க, மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றுவாங்க, மாம்சத்தின் சுபாவங்களிலே நடப்பாங்க, ஜென்ம சுபாவத்திலே வாழ்வாங்க. அப்ப அவர்களும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளா இருக்கிறவர்களும் ரெண்டும் ஒண்ணு. அப்ப அவர்களை மாம்சத்துக்குரியவர்கள் என்று சொல்லலாம், புறஜாதிகள் என்று சொல்லலாம், அவர்களை கர்த்தருக்குள்ள கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் சொல்லலாம். அல்லேலூயா. பல வருஷமா இருப்பாங்க, ஒண்ணுமே தெரியாம இருப்பாங்க, ஒரு அடிப்படை சத்தியத்துல கூட வளராம இருப்பாங்க. ஆக மொத்தம் அவங்களுக்குள்ள வாக்குவாதம், மாறுபாடு எல்லாமே இருக்கும். எல்லா விதமான